வெல்கம் டு குக்கிங் பசார். இன்றைய வீடு சமையலில் எப்போதும் மத்தியான சமையல் போடுவோம். இன்னைக்கு நம்ம நைட்டு டின்னராக செய்ய போகிறோம். சப்பாத்தி, ஒரு மஷ்ரூம் கிரேவி, ஒரு பன்னீர் கிரேவி. நம்ம எப்படி ஒரே கிரேவிக்கு தான் எல்லாம் எடுக்க போகிறோம். பன்னீர் ப்ளஸ் மஷ்ரூம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும். அதனால 2 கிரேவி பண்ண போகிறோம். அதோட என்ன வந்து உங்கள் கார்டனை கொஞ்சம் காமிங்கன்னாங்க. சும்மா கொஞ்சமாக லைட்டாக எங்கள் கார்டனையும் காமிக்கிறோம். இந்த இடத்துல செட்டில் விளையாடுறதுக்கு ஒரு இது பண்ணியிருக்கிறோம். செட்டில் விளையாடுறதுக்கு ஏன்னா நமக்கு வந்து எக்ஸசைஸுக்கு எதுவும் வேணும்ல, வாக்கிங்கு, ஒரு செட்டில் விளையாடுறது. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தோம்னா உடம்பு நல்லா இருக்காது. அதனால ஒரு எக்ஸசைஸ் அடிக்கடி பண்ணணும். அதுக்காக ஒரு செட்டில் விளையாடுறது, வாக்கிங் போகிறது, இதெல்லாமே செட்டில் தான் இருக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸாக பண்ணலாம், இல்லை செட்டில் விளையாடலாம், இல்லை வாக்கிங்காவது போகணும். இதுதான் திருவோடு மரம். இது நிறையா பூத்துக்கிட்டு இருந்தது. காய் மட்டும் இந்த வருஷம் இன்னும் வைக்கல. இன்னும் கொஞ்சம் அடுத்ததுல காய்க்கும். கொன்னை காம்பவுண்டு செவருக்கு பக்கத்துல வரிசையா ஒரே செடியா இருக்கணும்ட்டு கொன்னை மரம் வச்சிருக்கோம். இப்பதான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. இது வந்து சின்ன கண்ணுலயே காய்க்கும் பிளா. அதனால ஒரு 4 கண்ணு வரிசையா பிளா மரம் வச்சிருக்கோம். மரம் வச்சிருந்தோம். அந்த மரம் வந்து கொஞ்சம் பட்டு சின்ன கண்ணு தான், அது வரல. சரி, இந்த இடம் சும்மா இருக்குன்னு கொஞ்சோண்டு கீரையை தெளிச்சிட்டு பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கீரை கொஞ்சம் தெளிச்சோம். ஏன்னா இங்க ரொம்ப காடா வைக்க மாட்டேன். ஏன்னா புழங்குற இடம் அப்படிங்கிறதுனால எல்லாமே மரம், பந்தல் அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஏன்னா புழக்கம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அடசல் வேண்டாம் அப்படின்னு. ஜம்ப் பண்ணிட்டாங்களா எங்க சிட்டு, ஜம்ப் பண்ணிட்டாங்க. சாயங்காலம் எங்க சிட்டு எக்ஸசைஸ் தான். இதுல இருந்து ஓடியாடுவாங்க. ஜம்ப் பண்ணுன்னா ஜம்ப் பண்ணிடுவாங்க. குட் பாய் குட் பாய் நீ குட் பாய் தான். ஒரு கண்ணு பழக்கண்ணு மாதிரி வைக்கிறோம். ஏன்னா இந்த இடம் உயரம் வந்ததும் கட் பண்ணி விட்டுட்டோம்னா கீழே வந்து அடசல் இல்லாம மரம் கிளம்பிடும்னுட்டு எங்க சிட்டா பாருங்க, வெயில்ல வந்து அவனை ஜம்ப் பண்ண அப்படின்னா அவன் ஒரு குட் பாய் சொல்றதுக்கு ஜம்ப் பண்ணுவான். ஏன்டா வெயில்ல படுத்து கிடக்குற, வாமா வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்துருங்க, வீட்டுக்கு வந்து. குளிர் பிரதேசத்துலதான் அவக்காடா வரும். இது வந்து ஒரு அவக்காடா மரம் வச்சிருக்கிறோம். இங்க வந்து வெயில் அதிகமா இருக்குன்னொன்னா கொஞ்சோண்டு ஒரு கிரீனா ஒரு ஷெட்டு போட்டு இப்போ வச்சிருக்கிறோம். சத்து உள்ளது நல்லா. அந்த பழம் அவக்காடா கிடைக்காது சட்டுன்னு இங்கே நம்ம பக்கம். இதெல்லாம் குளிர் பிரதேசத்துல நல்லா வரும். ஆனாலும் இங்க மரம் நல்லா கிளம்பிடணுன்ட்டு கொஞ்சம் நாளைக்கு வெயிலுக்காக இந்த கூண்டு போட்டு வச்சிருக்கோம். இது சின்னதா தான் இந்த நெல்லி மரம் இருக்கு பாருங்க. காய் பாருங்க, மொத்தத்துல பறிச்சா 10 கிலோ காய் இருக்கும் போல இருக்கு. இந்த குட்டி மரத்திலேயே காய் செமையா காய்ச்சிருக்கு பாருங்க. தினமே ஒரு ஜூஸ் அடிக்கும் போது 2 நெல்லிக்காயை போட்டு கேரட்டு, இஞ்சி எல்லாம் போட்டு அடிச்சு இறுக்கி புழிஞ்சி வடிகட்டியும் குடிக்கலாம். உப்பு, சுகரும் சால்ட்டும் சேர்க்காம சும்மா தான் குடிப்போம். அப்படியே ஜூஸ் அடிக்கும் போதே 2 நெல்லிக்காயும் கட் பண்ணி போட்டு அடிச்சு ஜூஸா எடுத்து சாப்பிட்டுறது. இந்த பழத்தை ஒண்ணுமே வேஸ்ட் பண்ணாம கம்பியை தூக்கி வச்சுட்டு நிக்கிறேன்னு நினைக்காதீங்க. பழம் பறிக்க போறேன். இங்க ஒரு நாவமரம், ஒரு 5-6 நாவமரம் வச்சிருக்கோம். ஒண்ணும் ஒரு டயத்துல காய்க்குது. இது 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாவம் காய்ச்சிட்டு, இப்ப இது சீசன்ல இது ஒரு டயம் தள்ளி காய்க்குது. குருவி எல்லாம் நிறைய வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பழம் மரத்துக்கு இந்த பாருங்க, இது சின்ன பழமா தான் இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா அவ்வளவு குட்டி குருவியா மரம் முழுக்கன்னு வந்து சாப்பிடுது. இப்ப மஷ்ரூம் குருமாவும் இதுவும் பன்னீர் குருமாவும் செஞ்சிருவோம் சப்பாத்திக்கு. என்ன ஒரு சமையல்ல இப்ப நைட்டு தான் டின்னர் பண்றோம்னு சொன்னேன். நைட்டு டிஃபனா செஞ்சிடலான்ட்டு சப்பாத்தி குருமாலாம். இப்ப நான் உங்களுக்கு வந்து இப்ப டயம் காட்டினேன். இதுவும் ஸ்பீடா தான் செய்வோம். டயம் காட்டினேன்னா நான் குருமா செஞ்சு வச்சுட்டு 5 மணி 5ல இருந்து 5:30 ஆனா சிட்டை அழைச்சிட்டு போலன்னா ரொம்ப கவலைப்பட்டுருவான். அவனை போய் வாக்கிங் கொண்டாந்து விட்டுட்டு சப்பாத்தி போடுவேன். அதனால டயத்தை காமிக்கல. இப்ப என்ன செய்யறோனோ அதை காமிக்கிறேன். கொஞ்சம் வதக்குறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். பட்டையும் இலையும் போட்டு அரிஞ்சு வச்ச பல்லாரி, பட்டை மிளகாய், முந்திரி, சீரகம், சோம்பு, மல்லி, சின்ன வெங்காயம், கொஞ்சமா பூண்டு, இஞ்சி ஒரு 5 துண்டு. இது வந்து பட்டை கிராம்பு நுணுக்குனது மசாலா. தேங்காய் பூ ரொம்ப வேண்டாம், 1 ஸ்பூன் போட்டா போதும். நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வரணும். பேஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம வதக்கி வச்சிருக்க இதில் ஊற்றிட வேண்டியதுதான். அப்படியே கொஞ்சம் அலசி விட்டுடலாம். கிரேவிக்கு கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸும் நம்ம வந்து சோயா சாஸும் ஊற்றலாம். நான் அது ஊற்றல. கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையில ரையோண்டு
சக்கரை உருக்கி வச்சது இருந்து துளியோண்டு ரொம்ப வேண்டாம், தேவைப்பட்டா போட்டுக்கனால 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், 2 சொட்டு நெய் போட்டிருக்கேன். இதுல வந்து நம்ம வதக்கி போட்டோம்னா மஷ்ரூம் நல்லா டேஸ்டா இருக்கும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சிருவோம். அதே மாதிரி கொஞ்சோண்டு நெய், பன்னீரையும் கட் பண்ணிட்டோம், அப்படியே லேசா கொஞ்சோண்டு நெய்யில லைட்டா ஃப்ரை பண்ணி நெய்யில ஃப்ரை ஆயிட்டு இப்ப நம்ம இதுக்கு கொஞ்சம் கிரேவியை கொடுத்துட வேண்டியதுதான். அதே கிரேவி தான் இதுக்கும். போயிட்டு 2 கருவேப்பிலையும் மஷ்ரூமை இதுல கொடுத்துட வேண்டியது. ஒரே கிரேவியில ரெண்டு சைஸ் கிரேவியும் நமக்கு ரெடி ஆயிட்டு. எல்லாமே உங்களுக்கு புரோட்டீன் தான். நமக்கு பன்னீர் ஃப்ரை பண்றதும் புரோட்டீன், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் புரோட்டீன் ரொம்ப அவசியம். நம்மளோட பன்னீர் கிரேவியை அப்படியே சிம்முல அப்படியே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சாயங்காலம் ஜூஸுக்கு கேரட்டு, ஆப்பிள், இஞ்சி துண்டு, நெல்லிக்காய் அரிஞ்சிக்கிட்டு வந்துட்டேன். இந்த ஜூஸ் அடிக்கணும். சூப்பரா கிரேவி, பன்னீர் கிரேவி ரெடி ஆயிட்டு ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கோம். மேலால 2 கரு மல்லி தழையும் போட்டுக்கலாம். நான் மல்லி இல்லை, சென்னு கருவேப்பிலையே போட்டேன். இந்த கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, பாத்திரத்துல மாத்தி வச்சிருவோம். அவ்வளவுதான். அது மேலால 2 கருவேப்பிலை. நம்ம சப்பாத்திக்கு பேஞ்சு வச்சிருவோம். நான் ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். சும்மா கொஞ்சம் வந்து ரொம்ப போட மாட்டேன், இதுல கம்மியா தான். 1/4 ஸ்பூன் உப்பு. அப்படியே இந்த மாவை நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ரொம்ப அழுத்தி எல்லாம் பிசைய வேண்டாம், அப்படியே லைட்டா நம்ம தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிட்டு காமிக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அப்படியே மூடி வச்சிட்டோம்னா சப்பாத்தி போடலாம். எங்க சிட்டு வாக்கிங் கூப்பிடுது, போயிட்டு வந்துதான் போடுமா. எங்க சிட்டு வாக்கிங் நிக்குது. அம்மாவுக்கு முத்தி கொடு, வாக்கிங் முத்தி கொடு. முத்தி கொடுத்துட்டீங்களோட போற வாக்கிங். இன்னொரு முத்தி பத்தாது, இன்னொரு முத்தி கொடுங்க, இன்னொரு முத்தி கொடுங்க. போறோம் பிள்ளைய அழைச்சிட்டு போறேன். வாக்கிங் போகணும்னா அது முத்தி கொடுக்கணும், அப்படி கொடுக்கும். என் புள்ள தவியா தவிக்கும். போகுண்டா இருந்துட்டு வேகமா போக கூடாது. பிசைஞ்சு வச்ச மாவு மூடி வச்சிருந்தோம், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரே ஒரு சப்பாத்தி போட்டோம். இதை வந்து நம்ம சுக்கா ரொட்டி மாதிரி சப்பாத்தியை வந்து எண்ணெயில போட போறது இல்லை, மாவு போட்டு தணல்ல வைக்க போறோம். கல் சூடாயிடுச்சு. ரொம்ப சூடாகாம லெவலா இருக்கணும், அப்பதான் நமக்கு போட்டோம்னா அது ஒட்டாம இருக்கும். இந்த புடைச்சி வருது பாருங்க, இந்த அளவு புடைச்சி வந்ததும் அப்படியே இதுல கொடுத்துட வேண்டியது. அவ்வளவுதான். சூப்பரா சாப்பிட்டான வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப மெல்லிசா அழிச்சிட்டீங்கன்னா புடைக்காது. ஓரளவு இருக்கணும், ரொம்பவும் குண்டா இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்கா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டா புடைச்சி வந்ததும் அப்படியே போட்டுற வேண்டியது. அவ்வளவுதான். அப்படியே சூப்பரா இருக்கு பாருங்க, கலர் எல்லாம் ரொம்பவும் கருவக்கூடாது. எப்போதும் நம்ம வீடு சமையல் போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நைட்டு டின்னர் காமிப்போன்னு எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு. ஒரே ரைஸ், இட்லி இப்படி இல்லாம இங்க பாருங்க, சப்பாத்தி வந்து கேழ்வரகுல போடலாம், எண்ணத்துல வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது நான் கோதுமை சப்பாத்தி போட்டிருக்கேன். இது ஒருத்தருக்கு பிடிக்கும், அதனால பன்னீர் கிரேவி. இது வந்து மஷ்ரூம் கிரேவி. ஃப்ரூட்ஸ், எப்ப எந்த சாப்பாடு இருந்தாலும் ஒரு ஃப்ரூட்ஸ். இது இந்த பழம் தான் சாப்பிடணும், அந்த பழம் தான் சாப்பிடணும். ஏதோ சுகர் இல்லாதவங்க வாழைப்பழம் சாப்பிடலாம். இதுக்கு பப்பாளி பழம், பப்பாளி பழம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. அதனால எங்களோட சாப்பாட்டுல எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் பழம் இருக்கும். அதனால ஒரு சப்பாத்தி, 2 கிரேவி, 2 பீஸ் பழம் அப்படி எடுத்துக்கிறது. அதை மாதிரியே நான் இப்போ உங்களுக்கும் இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இதே மாதிரியே உங்க வீட்லயும் நைட்டு டின்னர் சப்பாத்தி ஒரு நாள் இருக்கலாம், என்னமோ கொண்டக்கடலை இருக்கலாம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு 1 கப்பு கொண்டக்கடலை. நைட்டு சாப்பாடு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பழம் வந்து எல்லா சாப்பாட்டுலையும் பழம் சேர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பப்பாளியில எல்லாம் சுகர் பேஷண்ட் எல்லாம் நல்லா சாப்பிடலாம். கொய்யா, பப்பாளி இதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க. இதே எங்க வீட்டு எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்க. 4 பீஸ் பப்பாளி, 1 சப்பாத்தி, 2 கிரேவி, அவ்வளவுதான் நமக்கு நைட்டு சாப்பாடு.